சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அதாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ விஜய்கிட்ட இந்த விசாரணை நடந்த போது கூட கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க காரணம் போலீஸ் அவங்க வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதாவும் தகவல்லாம் வந்து கண்டிப்பா இல்ல நாங்க தான் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்களா யாராவது? இல்ல சொல்ல முடியாது, அது வாய்ப்பு இல்லை. யதார்த்தத்தை சொல்லணும். கண்டிப்பா வந்து இந்த கேள்விகள்லாம் சிபிஐ கேட்டிருக்கோம். ஏன் நீங்க லேட்டா வந்தீங்க? ஆமா, தனிசை எல்லாம் சாதாரணமா இதெல்லாம் நடந்து தானே வரணும். அவர் வருவாங்கன்றது ஏன்னா நான் தான் சொல்றேனே, விஜய் அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு 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 பேக்கப், அதை வந்து அந்த சோர்ஸ் நம்ம சொல்ற மாதிரி இந்த காமிக்கா சொன்னா கூட விர்ச்சுவல் 96 நான் அரசியல்ல ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. நானா 96 முதல்ல நான் வந்து ஒரு கவுன்சிலர் கட்சி எலெக்ஷன்ல கொடி பிடிச்சி நான் பிரச்சாரம் தொடங்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் அரசியலை பார்க்குறேன். எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு நின்னாரு, எங்கள் அப்பாக்காக போகணும். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து இவருக்கு பெரிய ஒரு பேக்கப்பாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ அந்த வருஷம் உங்களுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பார்த்ததுல இந்த விஜய் அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அளப்பரியதான் இருக்குன்ற ஒரு அனுதாபம் கிரியேட் ஆகுது சார் விஜய்க்கு. இந்த அனுதாபாலன்றது வேற மாதிரி ஆகுது, இது வெறியாலையா மாறுது. வெறியாகுது. இந்த அனுதாபம்ன்றது சாதாரண அரசியல்வாதிக்கு சொல்லிக்கலாம் போல. விஜய் அவருக்கு நம்ம சொல்லணும்னா வெறி அரசியல் தான், வெறி ஆதரவுன்னு சொல்லலாம். ஜெயலலிதா சந்திக்காத நெருக்கடியா 89 கலைஞர் எம்ஜிஆர் மறைவப்போ நடந்த பெரிய பிரச்சனை. அவர் அந்த அவருடைய இதுகிட்ட கூட ஏற விடாம மேல இருந்து தள்ளி விட்டது, அங்க ஆரம்பிச்சு சட்டசபைக்குள்ள அவங்க புடவை பிடிச்சி இழுத்த வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோத்தையே ஃபேஸ் பண்ணி ஒரு லேடி வந்திருக்கும் போது திரு விஜய் வரமாட்டாரா? சிபிஐ நிர்வாகிகள், உளவுத்துறைகள், மத்திய உளவுத்துறை யாருமே பொங்கல் கொண்டாடல, அது தெரியுமா? இதுவரையா அவர் ஒருத்தருக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றதான் நம்ம பேசணும். சும்மா நம்மளால மீடியால இருக்க உட்காந்துட்டு டோரை திறந்தார், வாட்ச்மேன் எட்டி பார்த்தார், சிபிஐல கேஸ் போட்டாங்க, A1 சேர்க்கிறாங்க, A10 சேர்க்கிறாங்க, எதுவுமே நம்ப வேணாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஃபைன் டைம் மீடியாவின் CEO திரு காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து 2வது முறையாக வந்து சிபிஐ கிட்ட ஆஜராயிருக்காரு. அவர் வந்து அவரோட பேரை வந்து இந்த வழக்கில், குறிப்பாக அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் வந்து A1 சேர்க்க போகிறதா தகவல்லாம் வந்திருக்கு. குற்றப்பத்திரிகையில் அவர் பேரை இணைக்க போகிறதா சொல்கிறாங்க. அது சாத்தியமா சார்? இல்லை அவரோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முடிச்சு விட்டுறோம், காலி பண்ணி விட்டுறோன்ற ஏதோ திட்டம் இருக்கா? அது எத்தனை தடவை பேசினாலும் தேவா, இந்த நெரேஷன் சொல்கிறது வந்து காலத்துக்கு அழியாது. இது என்னென்னா, நேற்று சீக்கிரம் போனாலும் சீக்கிரம் போயிட்டாருன்னு மீடியா பேசுகிறாங்க. நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று பாட்டிருந்தேன். ஒரு விஜய் அவர்கள் வந்து கிளம்ப போகிறாருன்றது அந்த கேட்டை ஒரு 3/4 மணி நேரமாக ஒரு சேனல் காமிச்சிருக்கு. அந்த 3/4 மணி நேரமாக கிட்டத்தட்ட இப்போ 7-8 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது ஒரு ஒரு மாதிரி ஒரு கரப்ஷன் மாதிரி தெரியலையா? இது மக்களை அவர் நம்புகிறாங்க, அவரை பார்க்குறாங்கன்றனால நம்ம மீடியாவும் விஷயமும் அதை ட்ரெண்ட் ஆக்கி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதில் ஒரு சேனல் வந்து திறந்து வாட்ச்மேன் தலையை வெட்டி பார்த்தாராம், அதை கூட பேசியிருக்காங்க. இப்போது அவருடைய வாட்ச்மேன் வந்து பார்த்தாரு. ஜோக்ஸ் அப்பார்ட், இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவரை போட்டால் செய்தி, அது செய்தி வந்து வைரல் ஆகுது, எல்லாரும் பார்க்குறாங்கன்றது வந்து ஒரு இதுவாகிட்டுருக்கு. ஸோ இதை எல்லா மீடியாவுமே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. 2வது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சில சேனல்கள், பிஜேபிக்கு எதிரான சில சேனல்கள் இதை வந்து வேற மாதிரி நரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். எப்படின்னா, சிபிஐ வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்று பண்ணால் இங்கே இருக்கிற மக்களுக்கு டைரெக்டாக யார் மேலே கோவம் போகும்? பிஜேபி மேலே கோவம் போட்டால் பாருங்க, எங்கள் தலைவர் பார்க்குற இதுக்கு வந்து பிஜேபி பண்ணுறீங்க, உங்கள் அலைன்ஸ் தோக்கடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து திமுகவுக்காக ஆதரித்து பண்ணுறோம், ஏதோ இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான
ஒரு இதை வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது அது திமுகவுக்கு ஃபேவரா, அதாவது ஆதரவாகன்றதை விட இன்டைரக்ட் பெனிஃபிட்டா எடுத்து பாக்குறாங்க. பிஜேபி அகைன்ஸ்டா கட்டமைக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கு அகைன்ஸ்ட்னா நாங்க தான் ஸ்ட்ராங்கு அப்படின்றத கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஸோ விஜய் நேற்று மத்தியானம் போனாரு, கரெக்டு. சில பேரை சந்திச்சிருக்காருன்றது நமக்கும் ஆதாரப்பூர்வமான தகவல்கள்லாம் இருக்கு. சட்ட வல்லுநர்கள் சில கட்சி தலைவர்களே சந்திச்சிருக்காரு. அதாவது அவர் கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்திருந்த கட்சி வந்து பேசினாங்க. ஆனா எதுவுமே என்னுடைய புரிதல் பிரகாரம் அவர் எதிர்பார்க்குற எந்த கட்சியுமே இப்போ அவர் கூட்டணியில் வராது. 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் டேரெக்டாகவே சொல்லுவோமே, காங்கிரஸ் தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் வந்து டிவிகேவுடன் இணைவே போவதில்லை, வாய்ப்பில்லை. 90% கன்ஃபார்மு. அறிக்கை விட வேண்டியதாக பெண்டிங் இருக்குன்றேன். அந்த லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் ஏதாவது இருக்காதுன்றது நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா நமக்கு வந்து சோர்ஸ் அந்த மாதிரி. இப்போவும் திமுக கூட தான் பயணிக்க போகிறாங்க. 26 தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். ஆமாம், அதனுடைய அடுத்த வீழ்ச்சியும் நமக்கு தெரியும். என்னென்னா காங்கிரஸில் மற்ற கட்சியில் யாரெல்லாம் அவருக்கு ஆதரவாக பேசினாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய ஃபியூச்சர், சப்போஸ் அந்த கட்சியில் அவங்களுக்கு வேற ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் அந்த கட்சியில இருப்பாங்க. அவங்களுக்கு வேற கால்குலேஷன் இருக்குன்னா அவங்க வந்து தாவக்கால இணையத்துக்கு தயாரா இருக்காங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு வீக் ஆகிற மாதிரி தானே சார் இருக்கு இந்த சிச்சுவேஷன். அது பத்தி அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு? காங்கிரஸ் இன்னைக்கு நேற்று தான் வீக்கா இருக்கான்னு காலங்காலமா வீக்கா இருக்கு. அவங்களே அவங்க வளர்க்குறத பத்தி ஆசைப்படல, நம்ம ஏன் அதை பத்தி கவலை பண்ணோம்? கட்சி வளரணும்னா அதுக்கான ஏதாவது ஒரு ஆயத்த பணியாவது செய்யணும். இங்க அதெல்லாம் வராங்க. எங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தா என்ன, இளங்கோவனுக்கு அதாவது ஒரு பல வருஷம் கழிச்சு ஒரு கட்சியில ஒரு உயிர் கொடுத்தவருன்னு பாத்தீங்கன்னா EVKS இளங்கோவன் இருக்கும் போது தான். அதுக்கப்புறம் யாரு பெருசா பண்ணாங்கன்னு பார்த்தா இல்லை. இவர் அழகிரி வந்து கடைசி நேரத்துல கொஞ்சம் பேசினாரு, மாற்றி விட்டாங்க, சொல்லி முடிச்சுட்டாங்க போங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் யாருமே இல்லை. எல்லாருமே என்னன்னா அந்த காங்கிரஸ் கமிட்டின்ற ஒரு அந்த ட்ரஸ்ட், அந்த இடம், அதுக்கான ஒரு வருமானம் சார்ந்த ஒரு இதை மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும்தான் அதுக்குள்ள வராங்க மாதிரி தான் இருக்கே தவிர கட்சியை வளர்க்க யாருமே மக்கள் பணிக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அதாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ விஜய்கிட்ட இந்த விசாரணை நடந்த போது கூட இந்த கரூர் சம்பவம் முழுக்க காரணம் போலீஸ் அவங்க வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதாவும் தகவல்லாம் வந்து. கண்டிப்பா இல்ல, நாங்க தான் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்களா யாராவது? இல்ல, சொல்ல முடியாது, அது வாய்ப்பு இல்லை. அங்க யதார்த்தத்தை சொல்லணும். கண்டிப்பா வந்து இந்த கேள்விகள்லாம் சிபிஐ கேட்டிருக்கோம். ஏன் நீங்க லேட்டா வந்தீங்க, தண்ணி பாட்டில், இதெல்லாம் வந்து பொதுவெளியில் இருக்க கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் வந்து ஏன் விட கேட்கல, நாளைக்கு வந்து சிபிஐ யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக சிபிஐ இந்த கேள்வியெல்லாம் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுனால விஜய் வந்து A1 ஆகவோ A2 ஆகவோ இல்லை அந்த சார்ஜ் ஷீட்ல நேம் சேர்க்கிறதாவோ இருக்கும்னு நம்ம நம்பணும்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். ஓகேவா? அவ்வளோ பெரிய லீடரை அந்த ஒரு விஷயத்துக்காக செய்வாங்களான்றது இருக்கா? இது விசாரணை வந்து யார் மேல இருக்கிற பிரச்சனை, எந்த அரசாங்கம் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து விக்டிம்ன்றது யாரும் இல்லை. ஒன்னு சொன்னா அரசாங்கம் மொத்தமா சொல்லணும், இல்லைன்னா ஆர்கனைசேஷனா டிவிகேவை சொல்லணும். ஒரு பக்கம் தவறு இருக்கும். இண்டிவிஜுவல் ஒரு பர்சன் மேல இதை வந்து திணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அரசாங்கம் அப்படின்னு போனா கடைசியில் அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட வரும். அந்த ஒரு அதிகாரி யார் சீனியரா அதை சஸ்பெண்ட் செய்யப்படலாம், அதில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். இப்படிதான் போகுமே தவிர இது வந்து பெரிசா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஆல்ரெடி ஜனநாயகன் படம் மேட்ரோ பிஜேபி அகேன்ஸ்டா இருக்கிறதுனால இந்த நெரேட்டிவும் வச்சா அது இன்னும் மேலும் அதை வலு சேர்க்கும் அப்படின்ற மாதிரியும். ஏன்னா இன்னொரு பக்கம் ஜனநாயகன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் சிபிஐ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறமா திரும்ப சம்மன் கொடுத்து அடுத்தடுத்த விசாரணைக்கும் திரு விஜய் அவர்களை வந்து அழைக்க போறதாகவும் தகவல் வருது. இப்போ தொடர்ந்து நெருக்கடியாவே சந்திச்சுட்டு இருக்கும் போது படமும் ரிலீஸ் ஆகல, அரசியல் சைடும் வந்து கொஞ்சம் வீக்காகிற மாதிரி இருக்கு. இவர் எப்படி சார் வந்து டேக்கிள் பண்ண? அரசியல்லாம் சாதாரணமா இதெல்லாம் கடந்து தானே வரணும். அவர் வருவாங்கன்றது ஏன்னா நான் தான் சொல்றேனே, விஜய் அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு 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 பேக்கப், அதை மாதிரி அந்த சோர்ஸ் நம்ம சொல்ற மாதிரி இந்த காமிக்கா சொன்னா கூட விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க மாதிரியான டீமோ, இந்த சில பெண்கள் நம்ம இந்த இன்டர்வியூல பார்த்த மாதிரிலாம் இந்த சாப்பாடுல அந்த மாதிரி ஒரு அவங்க பண்ண போறது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு டயாட் ஃபேன்ஸாவோ டயாட் ஃபாலோவர்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு இது வந்து இந்த ஜென்ரேஷன்ல கிடைக்கிறதுமே டஃப்பாக தான் இருக்கு. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் போது அது பெருசா அவரை பாதிக்கும்னு நான் நினைக்கல.
இவ்வளவு பேர் நமக்கு இருக்கும் போது நம்ம பாத்துக்கலான்ற தைரியம் தான் அவருக்கு வருமே தவிர அவரை வந்து இது பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்க அந்த இதுக்குள்ள இல்ல. ஜெயலலிதா சந்திக்காத நெருக்கடியா 89 கலைஞர் எம்ஜிஆர் மறைவு அப்போ நடந்த பெரிய பிரச்சனை. அவர் அந்த அவருடைய இதுகிட்ட கூட ஏற விடாம மேல இருந்து தள்ளி விட்டது அங்க ஆரம்பிச்சு சட்டசபைக்குள்ள அவங்க புடவை பிடிச்சி இழுத்த வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோத்தையே ஃபேஸ் பண்ணி ஒரு லேடி வந்திருக்கும் போது திரு விஜய் வரமாட்டாரா? அந்த மாதிரியான பெரிய இன்சிடென்ட் எதுவுமே இல்லை. பட் இங்க ஹார்ட்ஃபெல் என்ன ஒரு விஷயம், ஒரு 41 உயிர் போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க. ஆனா இது என்னன்னா, இந்த 41 உயிர் போகும்போது கூட அந்த குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, அங்க இருக்க பொதுமக்களா இருந்தாலும் சரி, பொதுவா தமிழ்நாடு ஃபுல்லாவுமே இப்ப என்னன்னா டைரக்டா விஜய்க்கு தான் சப்போர்ட்டா ஃபேவரா போச்சே தவிர அவர் அகைன்ஸ்டா தான் திரும்ப நடந்தாங்க. அவங்க அந்த ஒரு வருஷம் இத்தனைக்கும் அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, அவங்க பக்கம் நியாயத்தை விளக்கல, நாங்க எதுவுமே சப்போர்ட் செய்யலன்னு சொல்லல, எதுவுமே அவங்க பண்ணல. ஆனா தானா எல்லாமே அமைஞ்சது. ஸோ அந்த பேக்கப் அவர் இருக்கும் போது இதெல்லாம் இப்படி லெஃப்ட் ஷோல்டர் தட்டி விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்ல போனா கரூருக்கு கூட போல சார், அங்க இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூட சென்னையில தான் வந்து மீட் பண்ணி அந்த அமௌண்ட் கூட கொடுத்தாரு 20 லட்சம். ஆனா அதுக்கு கூட அவர் மேல பெருசா விமர்சனம். 96 நான் அரசியல்ல ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். நானா 96 முதல்ல நான் வந்து ஒரு கவுன்சிலர் கட்சி எலெக்ஷன்ல கொடி பிடிச்சி நான் பிரச்சாரம் தொடங்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் அரசியலை பார்க்கறேன். எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு நின்னாரு, எங்க அப்பாக்காக போகணும். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறேன். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து இவருக்கு பெரிய ஒரு பேக்கப்பா இருக்கிறதா தான் நான் பார்க்கறேன். ஸோ இவ்வளோ அந்த வருஷம் உங்களுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பார்த்ததுல இந்த விஜய் அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அளப்பெரிதான் இருக்குன்றீங்க. இருக்கு. ஓகே. ஸோ அதுல எந்த சேஞ்சஸ் இவங்க எல்லாம் கன்சால்டேட் பண்றது இருக்கு இல்லையா. இப்போ நான் எக்ஸாம்பிள், இப்போ யாருக்கு விஜய் போட்டோ போட்டா எல்லா பத்திரிகைகளும் அவர் போட்டோ போடாத ஒரு வார பத்திரிகை இப்போ நீங்க வராதீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. கடந்த 3 மாசத்துல, அடுத்த 3 மாசத்துல, அடுத்த 4 வருஷமும் இப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு பேர்ல விஜய்ன்ற பேர் இல்லாம வரவே வராது. ஒண்ணு 2006லயும் பார்த்திருக்கேன். 2005 விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் 2010 எந்த ஒரு வார பத்திரிகையிலும் எந்த ஒரு செய்தியிலும் விஜயகாந்த் அவர்கள் பெயர் இல்லாமல் வந்ததே கிடையாது. வரும்போதுதான் அது சேல்ஸும் அதிகமாச்சு. ஸோ அதுதான் இவங்களுமே பாக்குறாங்க. இப்ப எல்லாருமே நீங்க பாத்தீங்க, ஏன் இவங்க பின்னாடி போறாங்கன்னா இதுதான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவருக்கு இல்லாதது இவருக்கு இருக்கும். நான் எதிர்பார்க்கறது என்னன்னா ஓட்டு கன்சால்டேஷன். அவருக்கு அந்த 7-8% ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வாங்கினதுன்றது ஒன்லி ஒரு அமைப்பு ரீதியா வந்த மாதிரியான ஒரு விஷயமும், 2 பேரை வேணான்னு பிடிக்காம போடுற சில விஷயங்கள் இருக்கு. பட் இவருக்கு வந்து இவரை எதிர்க்கிறது, இந்த சினிமாவை இந்த டிலே ஆவறது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அனுதாபம் கிரியேட் ஆகுதா சார் விஜய்க்கு? இந்த அனுதாபாலன்றது வேற மாதிரி ஆகுது, இது வெறியாலையா மாறுது. வெறியாவது. இந்த அனுதாபம்ன்றது சாதாரண அரசியல்வாதிக்கு சொல்லிக்கலாம் போல. விஜய் அவருக்கு நம்ம சொல்லணும்னா வெறி அரசியல் தான், வெறி ஆதரவுன்னு சொல்லலாம். சரி, இப்ப நார்மலாவே நான் வெறியான தொண்டனா இருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ணும் போது எனக்கு அது வந்து பல மடங்கு வெறி அதிகமாகுது. இப்ப என்னன்னா, இப்ப தேவா வந்து வேற ஃப்ரெண்டு வேற ஒரு ஆளா இருப்பாரு. எக்ஸாம்பிள் அஜித் ஃபேனு, நான் விஜய் ஃபேனா இருக்கேன், நான் வெறியன் ஆயிட்டேன், எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு. என்ன மச்சான் அப்படிதான் பண்ண, நீ வந்து எனக்கு தலைவருக்கு நீ ஓட்டு போடுன்னு உனக்கு பிடிச்சி கொடு, எடுத்துன்னு போய் நல்லா ஓட்டு போட வைக்க முடியும். நண்பனா இருக்கும் போது அந்த ஒரு அந்த மார்க்கெட்டிங்கும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தான் மட்டும் போடுறது போகாம தன்னை சார்ந்தவங்களை போட வைக்கிறது, இந்த இவருக்கு கிடைக்கிற இந்த பெரிய ப்ரெஷர்னால இந்த ப்ரெஷர் அவருக்கு வந்து மண்டைக்கு ஏறி இருக்கோ இல்லையோ, அவங்க தொண்டர்கள் எல்லாருக்குமே அவங்க பிரச்சனையா அதை எடுத்துட்டாங்க, பர்சனலா எடுத்து பண்றாங்க. சோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கன்சால்டேட் பண்ணி கொண்டு போய் ஓட்டா மாத்துவாங்கன்றதுதான் என்னுடைய புரிதல். இது வரைக்கும் நடந்தது, இதெல்லாம் நடக்கல. சரி, ஓட்டா மாறுறது இல்லை. எப்பவுமே எல்லாரும் சொல்ற மாதிரி கூட்டம் ஓட்ட ஆகாது, இது எல்லாமே நடந்தாலும் சொல்றவன் எல்லாம் இன்னும் கூட்டம் சேர்த்துன்னு தான் இருக்கிறான், செஞ்சுட்டு தான் இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், காசு கொடுத்து தான் கூட்டம் சேர்க்கிறோம், அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா விஜய் அவர்களுக்கு காசு கொடுக்காமையே கூட்டம் சேருது. ஒண்ணு.
இப்ப இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி ஆனாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது ஒரு 2 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க, யாருன்னே தெரியாது. சோசியல் மீடியால தாவேகாவுக்கு சுயமாவே ஒரு ஐடி விங்கா செயல்படுறாங்க. அவங்க யாருன்னு யாருமே முகத்தை தெரியாது, பப்ளிசைஸ் பண்ணாம பண்றாங்க. இப்போ நம்ம வந்து பேசுறது கூட நம்ம முகத்தை காட்டுறோம், அவரை பத்தி பேசுறோம், இது ஒரு விஷயம் இருக்கு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரு? இப்ப நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மீம் போட்டாலோ இல்ல அரசுக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒரு பேசினாலோ ஒரு அரெஸ்ட் நடக்குது, அவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாது சார். அதுதான் சொல்றேன், அது அவ்வளவு பெரிய பிளஸ்ஸாவும் இருக்கு இல்லையா? சோ 2 லட்சம் பேருன்ற நம்ம சாதாரண இப்ப இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷன் எப்படி கிரியேட் ஆச்சு? இப்படிதான் சோசியல் மீடியால மீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இப்ப வேர்ல்ட் ஃபுல்லா இந்த ஜென்சி ஆர்ப்பாட்டங்கள் பேசுறோம்ல, அது முதல் ஜென்சி ஆர்ப்பாட்டம் நம்ம தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு தான் ஆரம்பிச்சதா நான் பாக்குறேன் சார். அது எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்ப நான் Facebookல ஒரு மெசேஜ் தான் பார்த்தேன், இந்த மாதிரி மெரினால போராட்டம் பண்ண போது. அதை பார்த்துட்டு நாங்க மெரினாக்கு போறேன், 50 பேர் தான் சார் இருந்தாங்க. அந்த 50 பேர்ல நான் ஒருத்தன். 1 hour 2 hourல அப்படியே அந்த சர்வீஸ் ரோடு ஃபுல்லா கூட்டம் சேருது. அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சோசியல் மீடியா தான் முக்கியமான காரணம். சோசியல் மீடியாவை இந்த மாதிரி 2-3 லட்சம் பேர் இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரியான ஆளுங்க இருந்தா ஒருத்தர் குறைஞ்சது ஒரு 50 பேர்ல இருந்து 100 பேரை அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். சோ சோசியல் மீடியான்றது என்ன? நான் என் சார்ந்த ஒரு செய்தியை நான் பதிவிடுறேன், கருத்துக்கள் என் கருத்தை புடிச்சவங்க என்ன ஃபாலோ பண்றதுன்னு இருக்கு. அவங்க தான் ஃபாலோவர்ஸ். லைக் போடுறவன், திட்டுறவன், கமெண்ட் பண்றவன்லாம் விட்டுருங்க, ஓகேவா? ஃபாலோ பண்றவன் இருக்கான்ல, ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்றவனா இருந்தாலும் அவன் கருத்தை ஒட்டு ஃபாலோ பண்றவனா தான் இருப்பான். நீங்க அப்படி ஒரு 2 லட்சம் பேருக்கு 1000 பேர் போட்டீங்கன்னா என்ன போச்சு? எங்கேயோ போகுது சார். அது அவ்வளவுதான், 2 கோடி பேர் கணக்கு வந்துருது. சோ இதையும் நம்ம வந்து மைனியூட்டா பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். சோ இதெல்லாம் மத்திய அரசும் யோசிக்கும். சரியா? தேன்கூட்ல கள்ள தூக்கி அடிக்கணுமா வேணாமா? அதாவது மத்திய அரசு யோசிக்கணும்னால சிபிஐ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இது என்ன பேக் ஃபயர் என்னன்றத அனலைஸ் பண்ணாம ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட தலைவரை சப்போஸ் அங்க வர வச்சிட்டோம், இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணா டெல்லியில என்னடா நடக்கும்ன்றது ஒண்ணு யோசிக்கணும். தமிழ்நாட்டுல அங்க என்ன இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா போன வாரம் அவங்க வந்து விசாரணைக்கு போக போதே பாத்தீங்கன்னா லைன் கட்டி நிறைய பேர் விஜய் விஜய் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு காட்சிகள்லாம் வர வந்து நீங்க பொங்கலுக்கு விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திருப்பி பிரச்சார இதுக்கு சிபிஐக்கு போனார் தவிர சிபிஐ நிர்வாகிகள், உளவுத்துறைகள், மத்திய உளவுத்துறை யாருமே பொங்கல் கொண்டாடல. அது தெரியுமா? இது வேறையா? அவர் ஒருத்தருக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்றதே வேலையாவே இருந்திருக்காங்க. தமிழக உளவுத்துறை இன்க்ளூடிங் நான் சொல்றேன், மத்திய உளவுத்துறை முக்கியமானவங்க டெல்லியிலே இருந்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ஏது நடக்குது, ஏதுன்றது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது அவங்களுக்கும் அது தேவை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல பாக்குறவங்களா இருப்பாங்க அவங்க. தமிழ்நாட்டுல இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகும், எவ்வளவு நெகட்டிவ் ஆகும் அப்படின்றத நம்ம இது பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோத்தையும் பார்த்து நிதானமா தான் ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்கா நம்பலாம். விஜய் அவரை வந்து கண்டிப்பா சார்ஜ் ஷீட்ல ஏத்த மாட்டாங்கன்றது உறுதியா நம்புறேன். இது நீங்க அவங்க இது பண்ணதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க ஆமாவா இல்லையான்னு நம்ம அப்ப பேசலாம். அப்படியே மீறி போய் பண்ணாலும் அது ஒரு என்கொயரிக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர எத்தனையோ கேஸ் சிபிஐ கேஸ் பல வருஷங்கள் போகும். கடப்புல போட்டு இந்த கேஸ் கடப்புல தான் இருக்க போகுது. தேர்தல்னால இப்ப ஹைலைட்டா இருக்கு, ஓகேவா? இதெல்லாம் முடிச்சு சார்ஜ் ஷீட்டுக்கு ஃபைல் பண்றேன் அப்படின்னு எடுத்து சார்ஜ் ஷீட்டுக்கே 2 மாசம் கூட எடுத்துப்பாங்க. அதுக்கு அது 2 மாசம் கழிச்சு எந்த பேரை சேர்க்க போறேன் நம்ம ஆளுங்களுக்கு இன்னைக்கே தெரிஞ்சிச்சாமா? முடியாது. சோ அதெல்லாம் இல்ல, அப்படியே சார்ஜ் ஷீட்ல சேர்த்தாலும் குற்றவாளின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்னுப்பா நான் எப்படி சொல்றேன், இந்த சார்ஜ் ஷீட்ல சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அடுத்த சார்ஜ் ஷீட்ல வாய்ப்பு இருக்கு, அது அப்புறம் பாத்துக்கலாம் விசாரணைக்கு அப்புறம். என்ன இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றதான் நம்ம பேசணும். சும்மா நம்ம ஆளுங்க மீடியால இருக்க உட்காந்துட்டு டோரை திறந்தார், வாட்ச்மேன் எட்டி பார்த்தார், சிபிஐல கேஸ் போட்டாங்க, A1 சேர்க்கறாங்க, A10 சேர்க்கறாங்க, எதுவுமே நம்ப வேணாம். நாம ஜாலியா தேர்தல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தொண்டர்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவங்க வேலையை பார்க்கணும். எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் தலைவர் அவங்கள பாதுகாக்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பார்க்கட்டும்.
மீடியா இருக்கிற நம்மள மாதிரி காமன் பீப்புள தான் பிபி ஏத்தி டெய்லி நியூஸ் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க டிஆர்பிக்காக. நீங்களே கொஞ்சம் வேற வேலை பாருங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்றத நம்ம இந்த சொல்லிடுறோம். அது சார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணைக்கு அப்புறம் அவர் பேர் வந்து சேர்க்கறாங்களா இல்லையான்றத ஒருவேளை சேர்த்துட்டா நம்ம இதே மாதிரி என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த நிகழ்ச்சியில நம்ம டிஸ்கஸ். கண்டிப்பா. நன்றி சார். நன்றி.